ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் தான் போக போகிறோம். நான் எங்கே போகிறேன்றதை போக நான் சொல்கிறேன். இப்போ அங்கே போகிறதுக்காக ஒரு 4 kg சிக்கன் எடுத்திருந்தோம். கிரேவி செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ், கிரேவி, அப்புறம் மட்டன் குழம்பு, ரசம் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். ரைஸ் இந்த சைடு வெந்துட்டு இருந்தது. சிக்கன் கிரேவி சொன்னேன் இல்லையா, அதை எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் சூப்பராக சிக்கன் கிரேவி பண்ணுவார், அதனால் அவரை தான் செய்ய சொல்லியிருந்தேன். ஒரு கடாயில் ஆயில், கடுகு, அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு டைம் மஞ்சள் தூளோடு நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ரைஸ் இந்த சைடு ஃபுல்லாகவே வெந்துருச்சு, அதனால் அதை அவர் பார்த்துட்டு இருந்தார், நான் இந்த சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சிக்கனும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு 50 கிராம் சிக்கன் மசாலா, 50 கிராம் மல்லித்தூள், 50 கிராமுக்கு கம்மியாக கறி மசால் தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 தக்காளியை நான் மிக்சியில் நல்லா அரைச்சி கொடுத்துருந்தேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இனிமே ஒரு 10 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே வேக வைக்கணும். இந்த சிக்கன் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதில் இருக்க அந்த தண்ணியே வெளியே மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ கிரேவி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் புதினா தழை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். புதினாவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ கடைசியாக நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அன்னைக்கு டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம வேணும்னா மேலே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்லேயே காரம் கம்மியாக இருக்குன்னு சில்லி பவுடர் சேர்த்துட்டாரு, அதனால் பெப்பர் சேர்க்கல. சேர்த்தா இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதோட விட்டாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டது காரம் கம்மியாக தான் இருக்குன்னா பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ கிரேவி ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிக்கிட்டாச்சு. இதை மாற்றினதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவமே, அந்த கடாயில் அந்த கிரேவியோட அடியில் இருந்ததெல்லாம் இருந்தது. அதையே வேஸ்ட் பண்ணணும், அதில் சாதம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், பிசைஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். அவர் போட்டுட்டு முதல்ல கரண்டி வச்சு அப்படி இப்படின்னு திருப்பினார். சரி இது நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு அப்புறம் கை வச்சே நல்லா பிசைஞ்சு கொடுத்தாரு. சூப்பராக இருந்தது. அதுக்கு மேலே ஒரு 2 துண்டு சிக்கனையும் போட்டுட்டு அப்படியே ஒருவா சிக்கன் ஒருவா அந்த சாதம் சூப்பராக இருந்தது. அந்த கடாய் சாதம் நாம் சாதம் தனியாக இந்த சிக்கன் கிரேவி தனியாக சாப்பிட்றப்ப வர டேஸ்ட்டை விட இது மாதிரி கிரேவியை எடுத்துகிட்டு அடியில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிரேவியோட சாதத்தை போட்டு இப்படி பிசைஞ்சு சாப்பிட்றதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிவிட்டு காரில் கிளம்பியாச்சு. இங்கே புது வீட்டிலேருந்து நான், பையன், அப்புறம் என் ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் இங்கேருந்து கிளம்புனோம். ஆன் த வேல என்னோடய சிஸ்டர் இன்லா, அப்புறம் அவங்க பசங்க, அப்புறம் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் மாஸ்டர் அண்ணா, அவங்க எல்லாரையுமே பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணிட்டு தான் கிளம்பணும். எங்களோட புது வீட்டிலேருந்து பழைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ட்ராவல், அவ்வளோதான், டக்குன்னு போயிடலாம். அங்கே போயிட்டு பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் என்னோடய சிஸ்டர் இன்லா அவங்களும் வந்துட்டாங்க. அண்ணா வெளியே ஒர்க்காக போகிறதுனால அவங்க வரல, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் அன்றைக்கி. இந்த இடத்த பார்த்தாவே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, மேட்டூர் பார்க் தான் வந்திருந்தோம். இது பார்க்குக்கு கீழே இருக்கிற ஒரு இடம். இங்கே மீன்லாம் சேல் பண்ணுவாங்க. இந்த பிளேஸில் உயிரோடைய மீன் பிடிச்சி வச்சுருப்பாங்க. நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டோம்னா அவங்க நமக்கு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. நாங்கள் காலையிலேயே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அதனால எங்களுக்கு தேவையான மீன் எடுத்து வச்சுட்டாங்க. இது ஜிலேபி மீன் தான் நாங்கள் கேட்டிருந்தோம்.
ஜிலேபி மீன்லேயே பெரிய சைஸ் மீன் வந்து எங்களுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே க்ளீன் பண்ணி வாங்கிக்கிட்டு மேட்டூரில் வந்து மீன் நம்ம எடுத்து கொடுத்தா சமைச்சு கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு அக்கா கிட்ட கொடுத்து அவங்கள சமைக்க சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு டீ குடிக்கலான்னு போயிருந்தோம். இங்கெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அங்கே போனோடனே செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் டீ எங்கேயாவது குடிக்கலாமான்னு ஒரு பேச்சுக்கு கேட்டு நடக்க விட்டாங்க நடந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் எந்த டீ கடைன்னு மட்டும் அவங்க சொல்லவே இல்லை. அப்புறம் போகிற இடத்துலலாம் நிறைய இது மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் கடைலாம் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி லீவ் டேஸுன்றதுனால நிறைய கடை அங்கே இருந்தது. இதை பார்த்துக்கிட்டே டீ கடைக்கு போயாச்சு. அங்கே போய் 2 மெதுவடை சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு டீ குடித்தேன். ஆக்சுவலி நான் டீ இப்போ அதிகமாக குடிக்கிறதில்ல. அன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால குடித்தோம். அப்புறம் நாங்கள் லேடீஸ் எல்லாமே உள்ளே பார்க்குள்ளே போயிட்டோம். அவங்க சமைச்சு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே கடைக்கு போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 1 மணி இருக்கும். நாங்கள் உள்ளே வந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. ஆனால் சமைச்சு வாங்கிட்டு வரேன்னு சொன்னவங்க மட்டும் வரவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக வந்தாங்க. மீன் குழம்பு ஒரு பக்கெட் நிறைய வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது மீன் குழம்பு அன்னைக்கு. அப்புறம் நாங்கள் சமைச்ச ரைஸு, இது வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணி தனியாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் இன்வைட் பண்ணவங்களும் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அன்னைக்கு சொல்லப்போனால் மீன் குழம்ப விட அவங்க செஞ்சிருந்த அந்த மீன் ஃப்ரை வந்து சூப்பராக இருந்தது. சாதம், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, மட்டன் குழம்பு, ரசம், சிக்கன் கிரேவி அன்னைக்கு சூப்பராக இருந்தது. எல்லாரு கூடயுமே சேர்ந்து சாப்பிட்டது. என்னோடய ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா மேட்டூர் தான். மேட்டூர் வந்து எனக்கு புதுசெல்லாம் இல்லை. நான் ஒரு 7 வருஷம் நான் அங்கே தான் படித்தேன். 6th to 12th வரைக்குமே நான் மேட்டூரில் தான் படித்தேன். எனக்கு அதனால் மேட்டூர் புதுசெல்லாம் இல்லை. ஆனால் ஃபேமிலியோடு இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். அன்னைக்கு மேட்டூர் போகிறோன்னாவே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இங்கே எப்படியும் மந்த்லி 2 டைம்ஸாவது இந்த இடத்துக்கு வருவோம். நாங்கள் வரப்போலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அன்னைக்கு என்னன்னு தெரியல, எல்லா இடத்துலையுமே இது மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு பார்த்தோம். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எல்லாருமே எடுத்தாங்க. சரி நாமளும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். குட்டி பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு கீழே பிளேயிங் ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அதனால அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியல. நானும் என்னோட நாத்தனார் பொண்ணும் மட்டும்தான் இருந்தோம். நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த மாமரம்லாம் பார்த்திங்கன்னா நான் போன ஜூலையில் வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ நல்லா காய் வச்சுருந்தது. இப்போ பூ காய் எதுவுமே இல்லை. ஆனால் நல்லா இலை வந்து நல்லா தளர்ந்து விட்டுருந்தது. நல்லா நிழலா அந்த இடத்துல உட்கார்றதுக்கெல்லாம் நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருந்தது. இவங்க நான் ஓடுறேன் நீ ஓடுறேன்னு காமெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஓடின பாடு இல்லை. பாதி தூரத்தில் தான் வந்துட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு விளையாண்டுட்டு அப்புறமா ஒரு 5 மணிக்கு மேலே நாங்கள் கொண்டு போன பாத்திரம் மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் மறுபடியும் இன்னும் ஒரு 1 மந்தில் மறுபடியும் பிளான் போடுவோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கிளம்புறப்ப மோஸ்ட்லி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பார்க்கே பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாத மாதிரி தான் இருந்தது. நாங்கள் நடந்து வர அந்த இடத்துல சன்செட் சூப்பராக இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் அப்படியே இன்னொரு டீ குடிச்சிட்டு 6:30க்கு பக்கமாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விலாகில் மறுபடியும் நெக்ஸ்ட் சாட்டர்டே மீட் பண்ணலாம். பாய்.